ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த ஷெடியூல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு கிடச்ச அப்டேட்டை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட் எதுவுமே வந்து அவ்வளோ ஓப்பனாக நமக்கு கிடைக்கல. எப்போயுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா February 1 அவங்க லைவ் வந்தாங்களே, அது மட்டும் தான் நமக்கு வந்து கிளியராக கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிளியரான அப்டேட் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் க்ளூஸ் எல்லாமே இருக்கும். அதுவுமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ குட்டியாக கிடச்சாலும் இப்போ வரைக்கும் என்னென்ன கிடச்சிருக்கோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா February 1 ஆஃபீஸ் ட்ராக் ஷூட் பண்ணாங்க இல்லையா, நம்ம லைவ் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு காஸ்டியூமில் தான் இந்த ஒரு காஸ்டியூமில் தான் நமக்கு லைவுமே வந்தாங்க. பட் நம்ம விஜய் அந்த காஸ்டியூமில் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, 2 காஸ்டியூம். விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் லொக்கேஷனில் 2 டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில் அவருக்கு வந்து ஷூட்டிங் போயிருக்கு. ஒன்று லைவில் இருக்கும்போது இருந்த இந்த ஒரு காஸ்டியூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் காவேரி பிக் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு ஆஃபீஸ் லொக்கேஷன்லேருந்து 2 காஸ்டியூம். ஸோ இந்த 2 காஸ்டியூம்லேருந்து நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரபீன் பன்னட் சார் லைவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராக்கை நான் ஷூட் பண்ணுறது இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வாரம் எண்ணில் வரும்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு யதார்த்தமாக ஒரு கணக்கில் சொல்லியிருக்காரு. பட் எபிசோடில் ரொம்ப லாங்காக போனதில்லை. இந்த அவர் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் அந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் மேபி ப்ரொமோவில் கூட வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. மேபி அந்த ஆஃபீஸ் லொக்கேஷனில் அந்த ட்ராக் எடுத்திருக்காங்க. நம்ம காவேரி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அங்கே ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராக், நமக்கு பிடிச்சி ரசிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து எடுத்திருக்காங்க. மட்டும் கிளியராக புரியுது. அது அங்கே ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கலங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீனி ப்ரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜய் வீட்டில் நைட் ஷூட் போகிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ விஜய் வீட்டில் விஜய்க்கு தாத்தாக்கெலாம் ஷூட்டிங்னு போயிருக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு அங்கே ஷூட்டிங் பண்ணாலும் காவேரி ஃபேமிலிக்கு இந்த பக்கம் இங்கே இவங்களுக்கும் தனியாக ஷூட்டிங் வந்து போயிருக்கு. ஸோ விஜய் வீட்லேயுமே ஷூட்டிங் போயிருக்கு. 2 days பேக் நம்ம விஜய் ப்ரோ இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க முந்தா நேற்று. பட் இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க தெரியல. இது விஜய் மாதிரி இருக்காரா இல்லை நார்மலாக சும்மா எதார்த்தமாக கொடுத்துருந்தால மேபி இது விஜயாக இருந்துச்சு அப்படின்னா காவேரி வீட்டு இப்போ குடும்பம் ஒரு வீட்டில் இருக்காங்களே அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த அப்டேட் கொடுத்துருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொல்ல இல்லையா, ப்ராப்பராக நமக்கு அப்டேட் கிடைக்கல. ஸ்ரீனி ப்ரோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து நிறைய ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாரு. நம்ம விஜய் ப்ரோ எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் இருக்கோ அங்கே எல்லாம் அவர் போகிற அங்கே தான் ரீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிவின் வீடுன்னு நினைக்கிறேன். நிவின் வீட்டு வாசல் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன கெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவர் ஷேர் பண்ண ரீல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நானும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்து எந்த லொக்கேஷன் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்குமே ஐடியாவே இல்லை எந்தெந்த லொக்கேஷன் சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நம்ம டீம் வீக்காக கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி டீம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக சர்ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணது நம்ம வீக்கு பாண்டு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கரண்ட்டாக இருக்காங்களே காவேரி குடும்பம் அந்த லொக்கேஷனில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்றுக்கு அந்த சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணும்போது அங்கே காவேரி வீட்டில் விஜய் இருந்தார். ஸோ இன்றைக்கும் காவேரி வீட்டில் விஜய் இருக்கார். என்ன ஷூட்டிங்காக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த காஸ்டியூமில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த ஆஃபீஸ் ஷூட் போட்டிருந்தாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதே காஸ்டியூம் தான் இன்றைக்கி வந்து காவேரி வீட்டில் இருக்காங்க. என்னவா இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்களா. ஏன்னா வந்து நம்ம வீக்காக பிரிஞ்சு ரொம்ப நாள் அவங்க தனித்தனியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபேன்ஸில் அக்செப்ட் பண்ண முடியாது. மேபி விஜய் வீட்டில் காவேரி வீட்டில் விஜய் தங்குற மாதிரி எதுவும் சீன்ஸ் எதுவும் கொண்டு வராங்களே நமக்கு தெரியல. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு அது மாதிரி தோணுது, லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே அவருக்கு என்ன ஷூட்டிங் இருக்குது, அவர் அதுக்காக மேபி காவேரி கூப்பிட்றதுக்காக அடிக்கடி போகிறாரா ஏன்னா நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ட்ராக் அவங்களுக்கு காவேரி வீட்லேயுமே அங்கே ட்ராக் வச்சுருக்காங்க. அது நீங்கள் என்னவா இருக்குன்னு தெரியல. ப்ரொமோ வந்தால் தான் நமக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் அது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.